வணக்க மக்களே, நான் விஜயதரன். இன்றைக்கு அஜித் சார், தல அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜித் சார் நடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் திரிஷா மேம் நடிச்சுக்கிறாங்க. அதோடு சேர்த்து அர்ஜுன் சார், இசை அனிருத். படத்தை மகள் திருமேனி அவர்கள் இயக்கியிருக்காங்க. படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லைக்கா நிறுவனங்கள் தயாரிக்குதுன்னு சொல்லி. படத்துல கதை நாங்கள் முழுசா சொல்ல விரும்பல. ஒரு ஹீரோ, அதாவது அஜித் சாருடைய மனைவி கடத்தப்படுகின்றார். இறுதி வரைக்கும் அவருடைய மனைவியை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் கதை. இவ்வளவுதான். இதுக்குள்ள வச்சு ஸ்கிரீன் பிளே வச்சு படத்தை பண்ணிக்காங்க. படம் ஓகே, நல்லா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா, உண்மையாவே நான் ஒரு சில விமர்சனங்கள் பார்த்தேன். தளபதி விஜய் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட முதல் படத்திலேருந்து இதுவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட தளபதி 69 வரைக்கும் மிகப்பெரிய விமர்சனங்களை தாண்டித்தான் தளபதி விஜய்னா நம்பர் ஸ்டார் என்ற இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தளபதி விஜய்னா முதல் படத்திலேருந்து தளபதி விஜயனாக இன்று வரைக்குமே எதிர்வினை இல்லாத எந்த படமும் இல்லை, அவரை விமர்சனம் செய்யாத நபரும் இல்லை. எல்லா விமர்சனங்களும் தாண்டி மக்கள் ஆதரவோட தான் நம்பர் ஸ்டாரா வந்திருக்காரு. அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தளபதி விஜய்னா கடைசியா வந்த படம் உங்களுக்கு தெரியும், கோட் படம் ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சு. ஆனால் தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் லாபகமான படமாக தான் முடிஞ்சுது. தியேட்டர் உரிமையாளர்களுக்கு, அது மட்டும் வேண்டி வித்தவர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் லாபமாக தான் முடிஞ்சு. இங்கே கண்டென்ட் தான் தீர்மானிக்குது. மக்களுக்கு தெரியும் எந்த படம் நல்லது கெட்டது. யார் விமர்சனம் பண்ணாலும் அந்த படம் தோக்காது. அதுவும் அஜித் சார் மாதிரி மிகப்பெரிய ஒரு நடிகருடைய படம் தோற்க வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களை கழுவி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனால் நல்ல. ஏன்னு சொன்னால் இன்னொரு நடிகரை இழிவுபடுத்துனீங்கன்னா நாங்கள் வருவோம். படத்தை நாங்கள் எதுவும் தப்பாக பேசணுமா? இல்லை. நீங்கள் தளபதி விஜய் தப்பாக பேசுனீங்கன்னா நாங்கள் நிற்போம். எங்களை பொறுத்த மாட்டேங்கு அஜித் சாரும் படம் ஜெயிக்கணும். அது நாங்கள் உண்மையாகவே வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். அவருடைய படத்தை நாங்கள் இழிவுபடுத்தி என்றைக்குமே பேசுனது கிடையாது. படம் நல்லா இருக்குப்பா, அந்த கதை வாரியாக அப்படித்தான் நடிக்க முடியும். அந்த கதையில அவர் செலக்ட் ஆகி நடிச்சிருக்கிறாருன்றதை அவருக்கு ஒரு சால்வ் பண்ணணும். என்ன சொன்னா, இப்படியான கதைகளை பெரிய பெரிய நடிகர்மார் தேர்வு செய்யறது ரொம்ப என்ன சொல்லுவோம் யாராக தான் இருக்கும். என்ன சொன்னா, உண்மையாவே அதை அவர் பாராட்டணும். அவர் என்னத்துக்காக இதை முடிவெடுத்து நடிச்சாரோ தெரியல. பட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. குடும்பமா ஃபேமிலியா போய் எல்லாரும் பார்க்கலாம். அப்படி ஒரு இதை விட்டுட்டு நம்ம வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வன்மத்தை சில நபர்கள் கொட்டும்பொழுது இவர் தான் அதுக்கு காரணம், இவர் தான் அதுக்கு காரணம்னு சொல்றது உண்மையாவே என்ன பொறுத்த மாட்டேங்க அது முறையில்லை. என்ன சொன்னா, அஜித் சாரை பொறுத்த மாட்டேங்கி இதுவரை காலம் நான் பார்த்துட்டேன், மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் எதையுமே அவர் சந்திச்சது இல்லை. தளபதி விஜயன் அளவுக்கு தளபதி விஜயன் இதுவரைக்கும் இருந்த தமிழ் சினிமா நடிகர்களை மிகப்பெரிய விமர்சனங்களை சந்திச்சு தான் இவ்வளவு பெரிய ஸ்டாரானார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அஜித் சாருக்கு தனிநபர் தாக்குதல் ரெண்டுமே பெருசா நடந்ததில்லை. ஆனா படங்களை விமர்சிச்சிருப்பாங்க. இப்பயும் அதே போலதான் படம் சரியில்லைன்னு சொல்லித்தான் விமர்சனம் செய்யறாங்க. அதை நம்ம சில நபருக்கு பிடிக்காத அவர் விமர்சனம் செய்யறாங்க, நம்ம அதை விமர்சனம் செய்ய முடியாது. ஆனால் இதுக்கு காரணம் தளபதி விஜயனாண்டு சில அரசியல் விமர்சகர், அது மட்டும் இல்லாம சினிமா விமர்சகர் சொல்லும் பொழுது மனவேதனையா இருக்கு. ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, வலைபேஜ் அவங்க யூடியூப் சேனல்ல தளபதி விஜயனா காசு கொடுத்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல காசு கொடுத்து திட்டமிட்டு விடாமுயற்சி படத்தை கவுக்கிறதுக்காக தளபதி விஜயனா ஊடாக இது என்ன சொல்றது நெறிப்படுத்தப்பட்டு அங்க கடும் கேவலமாக விடாமுயற்சி படத்தை விமர்சனம் செய்யப்படுதான் வலைபேச்சாளர். நான் குறிப்பா சொல்றேன், வலைபேஜ் என்ற யூடியூப் சேனல் தளபதி விஜயனாக்கு எதிராக அவருடைய தனிநபர் தாக்குதல் எவ்வளவு செஞ்சிருந்தாங்க அவருடைய பர்சனல் லைஃப்ல, அதுக்கு எதிராக நாங்கள் ஏகப்பட்ட வீடியோ பதிவுலாம் செஞ்சிருக்கோம். அப்ப தளபதி விஜயனாக்கு எதிராக அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே இவ்வளவு தாக்குதல் செஞ்சுக்கிறாங்க. அவங்க சுதந்திரமா பேசிக்கிறாங்க. அப்ப நாங்களும் அதுக்கு எதிராக விமர்சனம் வச்சிருக்கோம். அது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வலைபேச்சு யூடியூப் சேனல் தளபதி விஜயனோட காசு வேண்டி கொண்டுதான் விடாமுயற்சிக்கு எதிராக ஒரு என்ன சொல்றது சதி வேலை செஞ்சு படத்தை விடுத்துறதுக்கு முயற்சி செய்யறதுன்னு சொல்றது உண்மையாவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் வன்மையாவே கண்டிக்கிறேன். என்ன சொன்னா, அஜித் சாருக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார். நீங்க எவ்வளவு விமர்சனம் வச்சா கூட அந்த ஓடுற படம் அவருடைய ரசிகர் போய் படத்தை பார்ப்பாங்க. எப்படியாவது போட்ட காசு எடுத்துருவாங்க, அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த படத்துல விமர்சனம் சொல்ல விரும்பலை. என்னன்னு சொன்னா, அவங்க காசு போட்டவங்க தான் அதுல அருமை தெரியும். நம்ம அந்த படத்தை பற்றி கேவலமா சொல்லிட்டு அவங்க போட்டு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா விடயம் இல்லை, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் காசு போட்டு படுக்கிற படம். இன்னொருத்தண்ட காசை நம்ம ஒரு விமர்சனம் என்ற பேர்ல ஒரு போனை வச்சு கொண்டு கேவலமா பேசி அந்த படத்துல வாழ்க்கையை அழிக்க நாங்கள் விரும்பல. ஆனா இதுதான் உண்மை. ஆனா நீங்க தளபதி விஜயனாவாலையும் அவருடைய ரசிகர்களாலையும் திட்டமிட்டு விடாமுயற்சி படத்தை தோற்கடிக்க முயற்சி நடக்குன்னு சொல்றதால நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்யறோம். நிச்சயமாக அஜித் சாருக்கு எதிராக நாங்கள் எந்த வித சதிவலையும் செய்யல, விஜய் ரசிகர்களும் செய்யல.
நிச்சயமாக படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அஜித் ரசிகர்மாரே சொல்றாங்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. எங்களை பொறுத்தமட்டை படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. அஜித் சார் மட்டுமில்லை, காசு போட்டவங்களும் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நிலைக்கு போக வேண்டி வரும். இப்படியான விமர்சனங்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விமர்சனங்களை கிட்டத்தட்ட ஒரு கிழமை புற விமர்சனம் பண்ணாலே நல்லதுன்னு தான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தமட்டை காசு போட்டு மிகப்பெரிய முதல்ல போட்டு ஒரு படத்தை எடுத்து விடும் பொழுது நீங்கள் முதல் நாளே கேவலமான ரிவ்யூகளை கொடுத்து அந்த படத்தை கீழே விழுத்தினா நிச்சயமாக காசு போட்டு ஒரு தொழில் செய்கிற இது மிகப்பெரிய ஒரு தொழில், கோடிக்கணக்கில் போட்டு புழங்குற தொழில். நீங்க நாசம் பண்ணா அவங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு, எல்லாருடைய வாழ்வாதாரமும் போச்சு. நிச்சயமாக நான் தளபதி விஜயனோட படம் வரும்பொழுதும் இதைத்தான் சொல்றேன், அஜித் சார் படம் வரும்பொழுதும் இதைத்தான் சொல்றேன். யாருடைய உழைப்பையும் நாம என்றைக்குமே திட்டியோ பேசியோ கேவலப்படுத்தியோ சம்பாதிக்க கூடாது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.